வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற ஒரு மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. எடப்பாடி பழனிசாமியின் பண்ணை வீட்டில் சோதனை நடத்துவதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் செய்து வருவதாக தகவல்கள் கிடைக்கப்பெற்றுள்ளது. முழு வீடியோவை பார்ப்பதற்கு முன்பாக நமது சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீங்கன்னா மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க. 2021 சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக அதிமுக ஆட்சியை அமைத்தது. அப்பொழுது முதல்வராக இருந்தவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செய்த ஊழல்கள் அனைத்தும் வெளிவராமல் இருப்பதற்காக மத்திய அரசிடம் பகைக்காமல் இருந்த எடப்பாடி 2021 சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு அதிமுக 3.5% வித்தியாசத்தில் தோல்வி அடைந்தது. இது பாஜகவால் தான் தமிழகத்தில் தோற்கடிக்கப்பட்டோம் என்ற விரக்தியிலும் பாஜகவிற்கும் அதிமுகவிற்கும் இருக்கக்கூடிய சில மோதல்களின் காரணமாகவும் அதிமுக பாஜகவின் கூட்டணியை முடிவுக்கும் கொண்டு வந்தது. இந்த ஒரு சூழலில்தான் தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கடுமையான விமர்சனத்தை அதிமுகவின் மீது வைத்திருந்தார். கடந்த 3 வாரங்களாகவே அதிமுகவின் மிக முக்கியமான முன்னாள் அமைச்சர்கள் வீட்டிலும் நிர்வாகிகளது வீட்டிலும் சோதனைகள் நடத்தப்பட்டு வரக்கூடிய நிலையில் முன்னாள் அமைச்சர் வேலுமணி இவர்களது வீட்டிலும் சோதனைகள் நடத்தப்பட்டுள்ளது. மேலும் அவர் மீது இருக்கக்கூடிய வழக்கையும் மீண்டும் விசாரணை செய்ய வேண்டும் என்ற அழுத்தமும் அமலாக்கத்துறை அதிகாரிகளுக்கும் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகளுக்கும் கொடுக்கப்பட்டிருப்பதாக தகவல்களை நம்மால் பார்க்க முடிகிறது. இந்த ஒரு சூழலில்தான் தற்பொழுது இன்னும் 2 நாட்களில் எடப்பாடி பழனிசாமி அவர்களது வீட்டில் அலுவலகத்தில் பண்ணை வீட்டில் சோதனைகள் நடத்த உள்ளதாகவும் டெண்டர் ஊழல் முறைகேடு கொடநாடு கொலை கொள்ளை சம்பவங்கள் அனைத்தையும் விசாரணை செய்ய வேண்டும். 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக பாஜகவுடன் கூட்டணி வைக்க வேண்டும். அப்பொழுதுதான் 2021 சட்டமன்ற தேர்தலில் 6 எம்எல்ஏக்களை பெற்றது போல் 2026 சட்டமன்ற தேர்தலிலும் 9 எம்எல்ஏக்களை பெற வேண்டும் என்பதை தற்பொழுது மிக முக்கியமான நோக்கமாக வைத்திருக்கிறது பாஜக. அண்ணாமலை அவர்கள் லண்டனிற்கு மேற்படிப்பிற்காக சென்றிருக்கக்கூடிய நிலையில் அவர் தமிழகம் வருகை தரும் பொழுது அதிமுக முழுமையாக பன்னீர்செல்வம் அவர்களது கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த அமலாக்கத்துறை ரைடு நடத்தப்படுவதாக கூறப்படுகிறது. இதனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எப்ப வேண்டுமானாலும் கைது செய்யப்படலாம் என்றும் கூறப்படுகிறது.